வெல்கம் டு செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முருங்கைக்காய் பொரிச்ச கூட்டு. இந்த முருங்கைக்காய் பொரிச்ச கூட்டு நிறைய பேர் நிறைய விதமாக செய்வாங்க. பட் நான் என்னுடைய மெத்தடில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். அது என்ன நிறைய பேர் நிறையா மெத்தடு அப்படிங்கிறத நீங்கள் கேட்கலாம். அதுக்காக தான் நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லிடுறேன். ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா முருங்கைக்காய் பொரிச்ச கூட்டுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உளுத்தம்பருப்பு, தேங்காய், காஞ்ச மிளகாய், மிளகு இது எல்லாத்தையும் ஒரு வெறும் கடாயிலோ அல்லது கொஞ்சமாக ஆயில் ஊற்றி வறுத்து அந்த பச்சை வாசனை போகணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுவாங்க. பட் நான் என்னுடைய குருநாதர் சொல்லி கொடுத்த மெத்தடில் உங்களுக்கு நான் இதை பண்ணி காட்டியிருக்கேன். அதே மாதிரி இதில் குறிப்பாக மிளகுனுடைய காரம் தான் ஜாஸ்தி இருக்கணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படிங்கிறதையும் இப்போ நமக்கு மிளகுனுடைய காரமும் மிளகுனுடைய தேவைகள் என்ன, அதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறதையும் நாம் இப்போ தெரிஞ்சிருப்போம். அதுக்காகத்தான் இந்த முருங்கைக்காய் பொரிச்ச கூட்டை உங்களுக்கு நான் செஞ்சு காட்டியிருக்கேன். அதே மாதிரி இந்த முருங்கைக்காயிலே எரிசேரி பண்ணலாம், அதையும் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அது கேரளா வகையான உணவு, அதையும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். ஸோ நம்ம சேனலில் செஃப் மெட்ராஸ் முரளி சேனலில் இன்னும் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனாக சேரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம். பாசிப்பருப்பு 50 கிராம், தேங்காய் எண்ணெய், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 1, ஜீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், வெள்ளை குண்டு உளுந்து சிறிதளவு, சால்ட் தேவையான அளவு, பெருங்காயத்தூள் சிறிதளவு, முருங்கைக்காய் 2, தேங்காய் பத்தை சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி சிறிதளவு. இப்போது இந்த முருங்கைக்காயை நான் என்ன பண்ணியிருக்கேன் இதை பாருங்கள். இந்த மாதிரி சைஸுக்கு வெட்டி வச்சுருக்கேன். இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது இந்த பாசி பருப்பை நான் என்ன பண்ணியிருக்கேன், குக்கரில் 4 விசில் விட்டு நல்லா மைய வேக வச்சுருக்கேன். கொஞ்சம் வேக வைக்கும் போதே நான் என்ன பண்ணியிருக்கேன், பெருங்காயத்தூள், மஞ்சப்பொடி இதை போட்டு வேக வச்சுருக்கேன். நம்ம டைரெக்டாக கூட்டில் மஞ்சப்பொடி போடணுங்கிற அவசியமே கிடையாது, இப்படி நம்ம போட்டுக்கலாம். இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன், தேங்காய் ஒரு 3 பத்து அளவுக்கு உள்ள தேங்காய் எடுத்துக்கிட்டு இருக்கேன். காஞ்ச மிளகாய் 3 எடுத்துருக்கேன். ஜீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஜீரகம் எடுத்துருக்கேன். இது கூட நாம் என்ன பண்ணணும், இந்த மிளகையும் சேர்த்து அரைக்கணும். இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். இதில் மிளகுனுடைய காரம் தான் ஜாஸ்தி இருக்கணும், மிளகாவினுடைய காரம் கம்மியாக இருக்கணும். இப்போது நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா மிளகு, காஞ்ச மிளகாய் 2, அப்புறம் தேங்காய் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டு அரவையை இப்படி அரைச்சி வச்சுருக்கோம். இதை மசாலாவை சேர்க்கறது உங்களுக்கு காட்டுறேன். நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த பேனில் கொஞ்சமாக ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வஞ்சிருக்கோம். இந்த தண்ணி லைட்டாக கொதிக்குது இல்லையா, இந்த கொதிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த முருங்கைக்காய் பூராத்தையும் நீங்கள் இப்படி போட்டுருங்க. இப்படி போட்டுட்டு கொஞ்சம் முருங்கைக்காய் 3/4 வேக்காடு வேகிறதுக்கு அளவுக்கு தண்ணி நமக்கு வேணும். இந்த முருங்கைக்காய் வேக வைக்கும் போதே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு நீங்கள் போட்டுடலாம். ஏன்னா சால்ட்டு கண்டிப்பாக முருங்கைக்காயில் ஏறலை அப்படின்னா நல்லாவே இருக்காது. அதனால் என்ன பண்ணுங்கள், இந்த வேகிற டைம்லேயே நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா இருக்கும். இப்போது வேகட்டும், காட்டுறேன். இப்போது இந்த முருங்கைக்காய் பாதி வெந்திருக்கு, இதை பாருங்கள். இந்த மாதிரி வெந்திருக்கு இல்லையா. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வேக வச்ச பாசி பருப்பை இதில் ஆட் பண்ணுங்கள். இதை பாருங்கள்.
இந்த பாசிப்பருப்பை ஆட் பண்ணி ஒரு கொதி வரணும், அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது பாருங்கள், நல்லா கொதிக்குது இல்லையா? இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மசாலாவை ஆட் பண்ணிவிடுங்க. இந்த மசாலாவை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் உப்பு இதை சரி பார்த்துக்கங்க. இந்த மசாலா சேர்ந்து கொதிக்கட்டும், உங்களுக்கு காட்டும். இப்போது பாருங்கள், நல்லா இந்த கூட்டு சூப்பராக கொதிக்குது. இதில் தான் பெருங்காயம் நான் ஆல்ரெடி மஞ்சத்தூள் போட்டதில், நான் பெருங்காயத்தூள் போட்டதுனால, மஞ்சத்தூள் வேக போட்டு நம்ம பருப்பு வேக போட்டோம் இல்லையா, அந்த டைமில் நான் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணதுனால நான் இப்போது பண்ணலை. இல்லைன்னா நீங்கள் இந்த நேரத்தில் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு தாளிப்பு போடணும். தாளிப்பு போட்டுட்டு உங்களுக்கு டிஸ்பிளே காட்டுறேன். தாளிப்பு ஆஸ் யூஷுவல் தான். கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை. இதை தேங்காய் எண்ணெயில் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதை நான் தாளிப்பு உங்களுக்கு மேலே போட்டுட்டு டிஸ்பிளே காட்டுறேன், பாருங்கள். இப்போது இந்த முருங்கைக்காய் பொரிச்ச கூட்டு உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். இதை மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், சேனலை ஷேர் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதோடு இல்லாமல் ஆல் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனாக சேரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.